மாப்ள மாப்ள வெளிய வர டக்குனு. என்னடா மாப்பிள? என்ன இது கிளம்பிக்கிறா? என்ன விட்டு எங்கன்னா போறியாண்ணா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி என்ன கத்தின்னு வந்த அதை சொல்லு. மாப்ள எங்க அப்பா யார் வீட்லயோ பைட்டு திட்டு ஓட்டுக்கிறான்டா. அவனுங்க என்ன தோத்தின்னு வரானுங்க. ஐயோ நீ சொல்ல வேண்டியதான், நான் எடுக்கல என்ன. அப்ப கடனை புள்ளதான் அடிக்கணுமா? அந்த நாயால் பண்றதுக்கு என்ன தோத்தின்னு வரானுங்க. சரி வா மாப்பிள்ள, நீ வெளியே நிக்காத, உள்ள ஒளிஞ்சுக்கோ. வந்தேன் தெரியாதுன்னு சொல்லிட்டு மாப்ள. நீ வாடா வாடா. போ போ. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ராசாத்தி மனசுல இதனடா இங்க உட்காந்துதா? போயா போயாவா? யார் வீட்டுல உட்காந்து யார போயான்றா? எப்போ கம்னு இருப்பா, அவன் ஒளிஞ்சு நிக்கிறான். இந்த பூனை வந்து ஒழிக்கிறோன்னு பத்தாதாரா? இவன் நம்ம வீட்டுல ஒழிக்கிறான். போயா. என்னடா அது என்ன கை எடுத்து கும்பிடுதா? சரி சரி ஓடி ஓடி, நான் பாத்துக்கிறேன். இது ஒரு தானா? ஏம்பா குண்டா ஒருத்தன் பண்ணி மாதிரி இங்க வந்தானா? இல்லைங்க. அவன் எங்கயா இருக்கிறான்? எங்க வீட்டுல அவங்க அப்பா பித்தளை பக்கிட்ட தூக்கிட்டு வந்துட்டான். பித்தளை பகட்டியா? எவ்வளவு தேரும்? 1000 ரூபாய் தேரும். 1000 ரூபாய் தேருமா? ஆமாயா, எங்கயா அவன்? அவனை கண்டுபிடிச்சா அவன் அப்பனை கண்டுபிடிச்சிருவியா? ஹலோ, நான் சும்மா வீட்டால வந்து கத்துன்னு கட்டிக்கிறீங்க, எங்க வீட்டுல ஒளிச்சு வச்சு நிக்கிற மாதிரியா? ஏதோ ஒரு 500 ரூபாய் கூட எங்கன்னா தேடி கண்டுபிடிச்சு கொடுப்போம். கம்முன்னுறா. 700 ரூபாய் கேட்ட பரவாயில்ல, வெறும் 500 ரூபாய் கேக்குற. அப்படியா? ஒரு 700 ரூபாய் கொடுத்தா கண்டுபிடிச்சு சொல்லுவான். 700 ரூபாய் குத்தா கண்டிப்பா கண்டுபிடிச்சு சொல்றீங்களா? இல்ல குத்துருவாங்க. ஏமா கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுத்துருவான், டக்குன்னு கொடு. எப்படி எப்படி எல்லாம் போது பாரு காசு, திருட்டு பசங்களால. இந்தாப்பா 700 ரூபாய் காசு குத்துட்டலாம்ப்பா. எங்க சொல்லுங்க. இருப்பா. டேய் கண்ணு, போயிட்டாங்க வாடா. போயிட்டானா? எவ்வா வாப்பா வாப்பா, போயிட்டாங்க வாப்பா. ஏய், இங்கதான் இருக்கியா நீ? ஏய், போடுகளுங்க எதுவுமே நம்பவே கூடாது. போ மாப்பிள. இவன் வேற கத்தினே இருக்கிறானே. ஏய், எப்பா கொஞ்சம் நவுறா. எப்படியாவது நல்லா எழுச்சி சினிமாக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். டேய் என்ன எப்ப இல்லாத இப்ப எக்ஸசைஸ் எல்லாம் பண்ற? ஆமா, எக்ஸசைஸ் பண்ணி எழுச்சி சினிமாக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போறேன். சினிமாக்கார பொண்ணு வேணுமா? மூஞ்ச பராதுக்க. மூடி நோக்காத டப்பாயா, என் பேச்சுக்கு வராத. அந்த மிஷினை கொஞ்சம் போறதா என்ன ஆட்டம் ஆட்டு போறான். டேய் சௌந்தர்யா, என்னடா பண்றா? பார்த்தா தெரியல, எக்ஸசைஸ். டேய் இதெல்லாம் பண்ணாதடா, மூஞ்சி ஒட்டி போய் வயிறுலாம் சின்னதாயிடும்டா. அப்படின்னு தான் பொண்ணுங்க பாக்குது, அதனால தான் எக்ஸசைஸ் பண்றேன். அட என்னடா இவன், பொண்ணுங்க தன்னால வந்து உயிதி இதை வர பையனு கெடுக்கிறா. என்னடா சொல்ற? அந்த கீரைக்காரக்கா பொண்ணு இல்ல கேச்சுடா. ஐயோ அது செம சூப்பரா இருக்குமே. டேய் எக்ஸசைஸ் பண்ணிடா, அதுக்குள்ள இறங்குனா. ஏய் கோம்னேதா, நீ சொல்லு என்ன கேச்சு? நான் தென்னை மரத்தான நின்னுக்கிறேன், அவரை வர சொல்லுன்னு சொன்னிச்சு. எவ்வளவு பெரிய விஷயம், அது எவ்வளவு லேட்டா சொல்ற? தகா டேய் 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 இல்லடா. டேய் டேய் டேய். என்ன இவன் இப்படி ஓடிட்டான்? ஏண்டாப்பா உண்மையா அந்த பொண்ணு கேச்சா? கண்டிப்பா கேச்சுனா. இவன் மூஞ்ச பார்த்து அது எப்படி கேட்டுருக்கான்? ஐயோ டைம் ஆச்சு, அவரை கத்துவால. டோ நில்லா, கீரைக்காரக்கா பொண்ணு கேச்சுனா உன்ன. டேய் அவனை கேச்சுன்னா? அவன் எப்ப கேச்சுன்னு நான் சொன்னேன். டேய் அதை நம்பி தானே ஓடிக்கிறா. நானா ஓட சொன்னேன், அவனா ஓடனா? என்னடா இதுக்குன்னு வர? மாத்தி மாத்தி பேசுறாதா, பழம் நச்சிச்சு. சரி நான் சொல்றதுக்கு முன்னால நீ ஏன் ஓடுன? என்ன சொல்றதுக்கு முன்னால? அது கூப்பிட்டது ஒன்னே, நீ ஓடுற. எப்போ திருந்த போறேனே தெரியல. போ எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு ஏலி. இதோ வந்துடுறமா. போற கவுது பையா, எல்லாம் உன்னால் தான். ஒழிச்சு புடுவேன். இதோ வந்துடுறமா. சே, நான் எக்ஸசைஸ் பண்ணிருப்பேன், அதுவும் போச்சு. டேய் போடா போய் பண்றா. பண்றாங்க போயா. டேய் வந்து எக்ஸசைஸ் பண்றான், நல்ல பொண்ணை பார்த்து கட்டி வைக்கிறான். நல்ல பொண்ணா? என்ன சொல்றா? அந்த பாக்கி வீட்டு பொண்ணுக்கு இல்ல, அந்த பொண்ணு உனக்கு கட்டி வைக்கிறா. அந்த பொண்ணா? அது ஏற்கனவே 2 பேர் கூட ஓடி போச்சா. வந்துடும். அப்புறம் நீ தான் 3வது.